ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஆரி ஸ்டாண்டில் எப்படி ஒரு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் வந்து ஒரு 2 சர்க்கிள் மாதிரி இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சின்ன சர்க்கிளில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நாடா த்ரெட் இருக்கும்ல, ஸோ அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி அங்கங்கே கம் வச்சு சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது அப்படியே நல்லா நின்றும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தில் வந்து எந்த டேமேஜும் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த இதை வந்து சுற்றி வைக்கிறோம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அந்த கிளாத் வந்து கொஞ்சம் டைட்டாகிறதுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி சுற்றி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இன்னர் லூப்புக்கு மேலே இன்னர் சர்க்கிளுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. அது மேலே அந்த அவுட்டர் ஃப்ரேம், அதாவது அந்த அவுட்டர் சர்க்கிள் ஃப்ரேமை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது ஆக்சுவலி நல்லா டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா இந்த டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ தட் கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அது ஃபினிஷிங்கோட கரெக்டாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து கிளாத் லூஸ் விட்டுருச்சுன்னா நீங்கள் போடுற எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் கடைசியில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் கிளாத் வந்து டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த சுண்டு விரல் வச்சு இப்படின்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாத் டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் கிளாத் நல்லா டைட்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆரி ஸ்டாண்டில் வந்து மாட்டிக்கலாம். இந்த ஃப்ரேம் மட்டும் வச்சுமே செய்யலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரேம் மட்டும் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ நல்லா வந்து வராது. ஸோ இப்போ நான் சுண்டி விட்டேன்ல, இந்த மாதிரி சுண்டி விட்டு பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு வந்து கேட்கும் சுண்டி விடும் போது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டில் வந்து இப்படி தான் வந்து மாட்டணும். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படினாலும் வந்து இந்த மாதிரி வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து இந்த ஃப்ரேமை வந்து வச்சுட்டு அப்புறம் இந்த ஆணியை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தால் அது வந்து அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி மாட்ரேட்டாக நீங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டீல் ஸ்டாண்டு. உங்கள்கிட்ட சப்போஸ் பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் இருந்தாலும் ஓகே தான், பெட்டர் தான். ஸோ அதையும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.